பிரபல யூடியூபருக்கு 1 வருடம் சிறை தண்டனை மற்றும் 50,000 அபராதமும் போட போறதா சொல்றாங்களே, அது உண்மையா? அப்படி என்ன தப்பு பண்ணாரு? அது என்ன அவ்வளோ பெரிய குற்றமா? வெளிநாட்டில் நடந்ததுக்கு இந்திய தண்டனை சட்டம் பொருந்துமா? இந்த கேள்விக்கெல்லாம் விடை தெரியணும் அப்படின்னா 5 நிமிஷம் இந்த வீடியோ பாருங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ். ஃபுட் ரிவ்யூவர் இஃபான் சமீபத்தில் அவரோட யூடியூப் சேனலில் அவரோட குழந்தையோட ஜெண்டர் ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வீடியோ தான் இப்போ அவருக்கு தலைவலியாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்திய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட பாலினத்தை எந்த காரணத்தை கொண்டோ வெளியிடக்கூடாது. அதுக்கு எந்த விதத்திலையும் மருத்துவர்களோ அல்லது அது துறை சார்ந்தவர்களோ உதவக்கூடாது. மீறினா 1 வருஷம் சிறை தண்டனை 50,000 அபராதமும் விதிக்கப்படும் அப்படிங்கிறத இந்திய சட்டம் சொல்லுது. அதன் காரணமாக தான் யூடியூபர் இஃபானுக்கு கவர்மெண்ட், அதாவது மருத்துவத்துறையில் இருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, விளக்கம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் மேல நிறைய போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா இஃபான் இந்தியால இந்த டெஸ்ட் எடுக்கல, அவர் துபாயில தானே டெஸ்ட் எடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு சைடு சொன்னாலும், என்னதான் துபாயில டெஸ்ட் எடுத்தாலும் அவர் ஆன்லைன்ல அவரோட யூடியூப் சேனலை ரிலீஸ் பண்ணா அதிக அளவுல இந்தியால இருக்கவங்க தானே அவரை ஃபாலோ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவரும் இந்திய சிட்டிசன் தானே அப்படின்ற மாதிரியும் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த சட்டம் ஃப்ரீடம்க்கு அப்புறம் இந்தியாவில் ரூரல் அண்ட் வில்லேஜில் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அதை கருவிலேயே கலைக்கக்கூடிய சூழல் இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்கு தானே இந்த சட்டமே கொண்டு வந்திருந்தாங்க. அது உண்மையிலே சிறப்பான சட்டம் தான். அதனால நிறைய பெண் குழந்தைகளும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. ஆனால் இங்கே விஷயமே வேற. இஃபான் அந்த வீடியோவில் தனக்கு பெண் குழந்தை பிறக்க போகிறத நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்காரு. அப்படி பெண் குழந்தைங்களை விரும்புகிற ஒரு அப்பாவாக தான் இஃபான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சட்டமே எதை மாற்றத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அதோட மாற்றமாக தானே இஃபான் இருக்காரு. அதனால அவர் தண்டிச்சிடக்கூடாது அப்படின்றது தான் நான் விரும்புறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பத்தி சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இது மாதிரியான கண்டென்ட்ஸும் நம்ம சேனல்ல வரும். அதையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.